தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகத்தில் வந்து இது வந்து காலையில 4 மணிலிருந்து 6 மணி அந்த நேரம் தான் இந்த மார்கழி மாசம், அதே மாதிரி தை மாசம் ரெண்டும் சேர்ந்தது. இதுல இந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நாளில் தான் கரெக்டா இந்த சூரியன் வெளியில வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம், இங்கே அவ்வளவா பார்க்க முடிய மாட்டேங்குது. அந்த வெள்ளி மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியும் வானத்துல. அந்த நேரம் தான் இந்த ஆருத்ரா தரிசனமான நேரம். அந்த நேரத்துல வந்து நம்ம சனாதன தர்மத்திலையும் சரி, வாசக பெருமான் எல்லாருமே என்ன அறிவுறுத்துறாங்கன்னா, நம்ம இருக்கிறதுலேயே பெருத்த செல்வம்னு என்ன சொல்லணும்? நமக்கு எல்லாரும் என்ன செல்வம் வேணும்? பணம் வேணும்னா, தங்கம் வேணும்னா, வீடு வாசல் வேணும்னா. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய செல்வம்னு நம்ம மாணிக்க வாசலும் சரி, நம்ம தர்மத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வீடு பேரு மோட்சம். அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம். எதனால இந்த மோட்சம் அப்படின்னா, ஒரு பிறவி எடுக்கிறோம்னா நம்ம புண்ணியமும் பாப்பமும் ஒரு ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தால் நமக்கு அடுத்த ஒரு கண்டிப்பான ஒரு முறையில் அடுத்த ஒரு ஜென்மம் நமக்கு வரும். மாணிக்கவாசகர் பாடும்போது என்ன சொல்றாரு? இந்த பிறவி வினையை வந்து எப்போ நான் முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாடுறாரு. நம்மளோட எல்லாத்தோட நோக்கமும் என்னவா இருக்கணும்? பணம் காசு வேணும்னா இது எல்லாமே மாயை. இந்த பணம் இன்னைக்கு இருக்கு ஒரு வெறும் ஒரு தாள் தான் இல்லையா? நம்ம எவ்வளவோ இந்த பேக்கெட் வச்சிருக்கோம், அந்த மாதிரி தான் இந்த கனடா தாள் இருக்கு. நம்ம இந்தியாவிலையோ இலங்கையிலையோ வெறும் பேப்பர் அது இல்லையா? அதை பின்னாடி வந்து நமக்கு எல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறதுனால அது பின்னாடி எல்லாரும் என்னையை உட்பட நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாரும் அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான செல்வம் வந்து மோட்சம் தான். நம்ம எல்லாரும் நீ யாருன்னு நீங்க உட்காந்து யோசனை பண்ணீங்களோ உங்களுக்கு தெரியும். நீ யார்? இந்த உடம்பு நீயா? இந்த உயிர் எங்க இருக்கு? நம்ம எதனால இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோம்? அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கா, நம்ம குழந்தைய பற்றி நம்ம வம்சத்தை அபிவர்த்தனம் பண்ணுறதுக்கா, இல்லை வீடு வாசல் வாங்கி சந்தோஷமா இருக்கிறதுக்கான நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கோயிலில் உட்காந்து யோசனை பண்ணீங்கன்னா, மணிவாசக பெருமானும் சரி, 4 பெருமக்களும் சரி, 63 நாயன்மார்களும் அவ்வளோ கடல் மாதிரி நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை சும்மா பாடணும் படிக்கணுங்கிறது இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோங்கிறது தெரியும். முதல் விஷயம் மோட்சம். மோட்சம்னா எல்லாம் தப்பாக நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாம் பிறந்து நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஐயா என்னடா மோட்சம் மோட்சம் சொல்றாருன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. மோட்சம்னா என்னன்னா, நம்ம பாப கணக்குகள் எல்லாம் தீர்ந்து, புண்ணிய கணக்குகள் எல்லாம் தீர்ந்து, அடுத்த ஒரு பிறவி இல்லாமல் கைலாசத்தில் இருக்கிற சிவபெருமான் பாதத்தோட நம்ம உயிரை கொண்டு போய் கலந்து சேர்க்கறதுக்கு தான் பேரு தான் மோட்சம். இந்த சிவபுராணம் எல்லாரும் பாடிட்டே வரும். அதிலே என்ன சொல்றார்? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராய் முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திரைத்தேன் பெருமான். இதுல அடுத்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். சுவாமியோட அடியை பார்த்தனாலதான் அவருக்கு வீடு கிடைச்சிருக்கு. வீடு பேருன்னா மோட்சம். நம்ம எல்லாத்துக்கும் சுவாமி எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்து, இந்த செல்வத்துக்கெல்லாம் தலையா விளங்குகின்ற மோட்சத்தையும் சுவாமி கொடுப்பார். கார்த்தால 5 மணியிலிருந்து இப்போ சரியா மணி 10:30 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் இருந்த எல்லாத்துக்கும் முதற்கண் சிறந்தாந்து நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சுவாமியானவர் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று அருளாசனை முடிஞ்சதை வருகிறது. நம பார்வதி பதையே. இதே போல அடுத்து வர விசேஷம் நமக்கு பொங்கல் இருக்கு. தைப்பொங்கல் முதலாம் நாள் சூரிய பகவானுக்கு உண்டான விசேட பூஜைகள்லாம் நடைபெறும். அதையும் வந்து கலந்துக்குங்க. அதனை தொடர்ந்து மாசி மகம் 1008 சங்காபிஷேகமானது நடைபெற உள்ளது. அது பொது பூஜையா நிர்வாக சார்பாக முடிவெடுத்திருக்கோம். அதனால அந்த பொது பூஜையில எல்லாரும் கலந்துட்டு அம்பாளோட அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்வதி பதையே.